பண்ண முடியாமல் நிறைய உயிர் போயிருக்கு. அப்போது அந்த LC-29க்கு கூட்டின்னு போகிறாரு அவர் லெவல் கிராசிங்க்கு. அப்போ என்ன ஆச்சுன்னாங்க, சீஃப் செக்ரட்டரி திரிபாதி வர்றாரு, ஹூ இஸ் தி ரெஸ்பாண்டன்ட்னு. அவர் கேட்குறாரு யார் இதுக்கு எதிர்த்தரப்புன்னு. அங்கே குருசேவல் மக்கள் நாங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இது CP ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அவர் தான் அந்த கேஸுக்கு முக்கியமானவர். அப்போ சீஃப் செக்ரட்டரி திரிபாதி தான் நினைக்கிறேன், அவர்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு. இன்றைக்கும் வந்து இந்த LC-29 சிம்பிளே வந்து CPR பாலம் கூட சொல்லலாம், அதில் இல்லைனும் சந்தேகமே வேணாம். இன்றைக்கி அந்த பாலத்தை போட்டது கூட தப்புன்னு சொன்னார். அப்புறமா என்ன நான் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அது ஏன் அங்கே கொண்டு போய் அந்த இறக்கத்தில் விட்டாங்க GK கிட்ட, அதை தூக்கி அந்தாண்ட போய் சித்தா ஹாஸ்பிட்டல்கிட்ட இறக்க சொல்லிக்க வேண்டியதானே அப்படின்னாரு. என்ன நான் சொல்கிறீங்கன்னு அப்படி தான் நான் கேட்டேன். ஒரு பக்கம் வந்து ஒய் ஷேப்பில் போட்டாங்க சிட்லப்பாக்கத்து பக்கம், இன்னொன்று வந்து அங்கே இறக்கிட்டாங்க GST ரோட்டில், அது இறக்கிடக்கூடாதுன்னு சொன்னார் அன்றைக்கே. அவரோட சிந்தனையெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கவங்க. அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். தொலைநோக்கு பார்வைன்றது அது சொல்ல முடியாது, அது எப்படி தான் யோசிப்பாருன்னு தெரியாது. எதுக்கு நான் கேட்குறேன்னா, இங்கேருந்து இறங்குவான், திரும்ப லெஃப்ட்டில் போவான், திரும்ப சுற்றின்னு போகணுமா, பாலத்தை அங்கே இறக்க சொல்லு, கீழே போகிறோம் மேலே போகிறோம் நேராக போகணும் அப்படின்னாரு. எப்போ சொன்னார் பாருங்கள், அதை அப்போயே சொல்கிறார் அவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்ன சிந்தனை பாருங்கள் அவருக்கு. அதே போல் வந்து இங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பயங்கர எதிர்ப்புங்க. இந்த ஆட்டோ ஓட்டுறதுனா ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாமே, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இங்கே ஆட்டோ சங்கம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் வரக்கூடாது, வரும் அப்படின்னாரு. என்ன நான் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். 7 பேர் இருந்தால் போதும் ராஜன் சங்கத்தை ஆரம்பிக்கலான்னாரு. அந்த சங்கத்துக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த சொல்லுவாங்களே இந்த புள்ளியார் சுடி கிடையாது, அவர் தான் ஆரம்பமே. அந்த சங்கத்தின் பேர் எனக்கு சுந்தரம் காலனி ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் பேர் வச்சதும் அவர் தான். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும் சொன்னதும் அவர் தான். அதில் முக்கியமான பங்கு அவருக்கு உண்டு. இன்றைக்கி அவரால் நிறைய பேர் பிழைக்கிறோம். அந்த சங்கத்தை ஆரம்பித்த பிறகு அந்த எப்படி செயல்படணும், அதுக்கு எப்படிலாம் வந்து வழிவகுக்கணும் அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், சம்பாதனை எப்படி பிரிக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. என்ன சம்பாதிக்கிற ஒரு நாளைக்குன்னு கேட்பார். அதை 3ஆக பிரிச்சுக்கோ அப்படின்வார். ஒன்று உன்னுடைய வண்டிக்கு, ஒன்று உன்னோட செலவுக்கு, உன்னோட ஒரு பங்கு எதிர்காலத்துக்கு என்னார். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று என்னென்னா, என்னுடைய முதல் அரசியல் ஆசான் CPR. இந்த முற்போக்கு சிந்தனைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதப்போ. அந்த முற்போக்கு சிந்தனையை வர வச்சது அவர் தான். இந்த புஸ்தகம் படிக்கிறதுல வாசிப்புக்கு எனக்கு உண்டான முக்கியமான காரணம் அவர் தான். சில புக்ஸ் கொடுப்பார், படிக்க சொல்லுவார். அது படித்த பிறகு ரொம்ப யோசிக்க தோணும். சில புக்ஸ் எல்லாம் இன்னும் வச்சுருக்கேன் அவர் நினைவாக.